விழி 4. தன்வி கையில் ஜூஸை வைத்துக் கொண்டு வேண்டா வெறுப்பாக அங்கிருந்தவர்களின் முகத்தை பார்த்தபடி அங்கிருந்து எப்போது செல்லலாம் என்று எதிர்பார்த்து கொண்டு இருந்தவளின் முகத்திலேயே அவளுக்கு அங்கு இருப்பது பிடிக்கவில்லை என்று உணர்ந்து கொண்ட ஆதர்ஷ் தன் அலைபேசியை எடுத்தவன், இன்னும் 10 நிமிஷத்துல இங்கிருந்து கிளம்பலாம் என்று குறுஞ்செய்தி அனுப்பினான். கையில் இருந்த அலைபேசி திரையில் வெளிச்சம் தெரிய அதை எடுத்து பார்த்தவள் முகத்தில் பல்ப் எரிந்தது. நிமிர்ந்து பார்த்தவளின் கண்கள் ஆதர்ஷினை தேட மறுபடியும் குறுஞ்செய்தி வந்து அலைபேசி அதிர்ந்தது. அதில், உனக்கு ரைட் சைட்ல இருக்கேண்டி என்றிருந்தது. தன்வி உடனே அவன் சொன்ன திசையை திரும்பி அவனை பார்த்து, சோ ஸ்வீட் பாஸ் என்று இதழ்களை அசைக்க மீண்டும் குறுஞ்செய்தி, இப்பவாவது சிரிடி, வந்ததுல இருந்து மூஞ்ச ஜிஞ்ச தின்ன மங்கி மாதிரி வச்சிட்டு இருக்க என்றிருக்க தன்வி அவனை பார்த்து முறைத்தவன், உங்க மூஞ்ச முன்ன பின்ன கண்ணடியில பார்த்ததில்லையா பாஸ் என்று கண்ணடிக்கும் எமோஜியை அவள் பதிலாக அனுப்ப அதை படித்து அவளை முறைத்தவன் கோபமாக சிவந்திருக்கும் எமோஜியை அவனுக்கு அனுப்பி வைத்தான். அதை பார்த்து அவனுக்கு இதழ் சுழித்து ஒழுங்கு காட்டியவள், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், அப்புறம் கிளம்பலாம் என்று பதிலுடன் என இழிக்கும் எமோஜியை அனுப்பிவிட்டு ஹோட்டலின் குளியலறை பகுதியை நோக்கி சென்றாள். முகத்தை கழுவி டிஷ்யூவினால் முகத்தை துடைத்துக் கொண்டவள் அந்த பெரிய ஹோட்டலின் நீண்ட காரிடாரில் நடந்து வந்து கொண்டிருக்க திடுக்கென்று அவன் முன்னால் வந்து நின்றான் அருண். அவள் அவனை விட்டு ஓரடி தள்ளி நின்ற போதும் அவனின் மீது வீசிய மதுவின் நெடி தன்வியின் நாசியை துளைக்க அவன் குடித்திருக்கிறான் என்று உணர்ந்தவள் அருவருப்பாக முகத்தை சுழித்தபடி கை கொண்டு மூக்கை மூடிக்கொண்டாள். என்ன தன்வி மேடம், எப்படி இருக்கீங்க என்றவன் குரல் தெளிவாக இல்லாமல் இருக்க ஆட்கள் யாரும் இல்லாமல் இருந்த அந்த இடத்தில் இதற்கு மேல் தனியாக நிற்பது நல்லதில்லை என்று உணர்ந்த தன்வி அங்கிருந்து நகர பார்க்க அவள் கையை பிடித்து விட்டான் அருண். ஏய், எங்கடி ஓட பாக்குற? அன்னைக்கு என்ன சொன்ன? தப்பா பேசினா செருப்பால அடிப்பேன்னு சொன்னல. இப்ப நான் பேசுறத மட்டும் இல்லடி, இதுக்கு மேலையும் செய்ய போறேன். எங்க இப்ப அடி பார்க்கலாம் என்று அவள் கையை இன்னும் அழுத்தமாக பிடித்த அருண், இப்ப என்னடி பண்ண போற நீ என்று போதையில் உளறியவனிடம் இருந்து தன் கையை உருவ போராடியவள், டி மரியாதையா கையை விட, இல்ல நடக்கிறதே வேற என்று விரல் நீட்டி எச்சரித்தவள் அவன் கையில் இருந்த தன் கையை உருவ பார்க்க அது அவளால் முடியவில்லை. அவ்வளவு இறுக்கமாக அவள் கையை பிடித்திருந்தான் அவன். என்னடி பண்ணுவ? உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாதடி. இன்னைக்கு நான் தான் உன்னை இஷ்டப்படி எல்லாம் பண்ண போறேன் என்று வக்கிரமாக சிரித்தவன் அவள் துப்பட்டாவில் கையை வைக்க தன்வி சட்டென தன் கால் முஷ்டியை மடக்கி அவன் இரு கால்களுக்கு இடையில் எட்டி ஒரு உதைவிட அவள் அப்படி செய்வாள் என்று எதிர்பார்க்காத அருண் அம்மா என்று கத்தியபடி வழியில் அங்கேயே சுருண்டு விழுந்தான். அந்த சில நொடியை பயன்படுத்திக் கொண்ட தன்வி அங்கிருந்து ஓட ஆரம்பித்திருந்தாள். அருண் வலியோடு எழுந்தவன், என்ன அடிச்சிட்டல, உன்னை விடவே மாட்டேண்டி என்று அவளை விரட்டி வர தன்வி வேகமாக ஓடியவள் யார் மீதோ மோதி நின்று அடுத்த விடாடி தன் மீது மோதியவனை இறுக்கி அணைத்துக் கொண்டான். ஆதும் அந்த அருண் ராஸ்கல் என்ன என்று மூச்சு வாங்கியவள் முதுகை தடவி கொடுத்து அவளை நிதானமாக்கியவன் பார்வை அவன் பின்னால் அவளை விரட்டி வந்த அருண் மீது விழ தன்வியை திருப்பி தன் வலப்பக்க தோளில் சாய்த்து கொண்டவன் தன் இடது காலால் அருண் நெஞ்சில் ஓங்கி ஒரு உதைவிட அருண் 4 அடி தள்ளி போய் விழுந்தான். விழுந்து கிடந்த அருண் அருகில் சென்று அவன் நெஞ்சில் கால் வைத்து மிதித்தவன் கண்களில் அத்தனை ஆத்திரம். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவ மேல கைய வைப்ப? அன்னைக்கு அவகிட்ட நீ அத்துமீறி பேசினது தெரிஞ்சப்பவே உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருக்கணும். அதை செய்யாம விட்டதுதான்டா ஏன் தப்பு. அதான் இன்னைக்கு அவன் மேல கைய வைக்கிற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்திருக்கு என்று மீண்டும் அவன் நெஞ்சில் ஓங்கி மிதிக்க தன்வி ஓடி வந்து அவன் கையை பிடித்துக் கொண்டவன், வேண்டாம் பாஸ் என்று சொல்ல தன் கையை பிடித்தவளை தீப்பார்வை பார்த்த ஆதர்ஷ், விட்ரி கைய, அன்னைக்கு இவனெல்லாம் பொழந்திருக்கணும். உன் பேச்சை கேட்டு சும்மா விட்டதால தான் இப்போ உன் கையை பிடிக்கிற அளவுக்கு அவனுக்கு தைரியம் வந்திருக்கு என்று மீண்டும் அவனை அடிக்க போக, பிளீஸ் அவனை விட்டுருங்க, இதுக்கு மேல அவனை அடிச்சா அவன் செத்து போயிடுவான், பிளீஸ் எனக்காக என்று கெஞ்சியவளை பார்த்து இழுத்து மூச்சு விட்டு தன் கோபத்தை கட்டுப்படுத்தியவன், இனி அவ இருக்கிற தசப்புக்கும் கூட உன் பார்வை படக்கூடாது. மீறி உன்னை நான் பார்த்தேன்னு வை, பார்த்த இடத்துலயே உன்னை அடிச்சே கொன்றுவேன் என்று அருணை எச்சரித்து விட்டு தன்வியின் கையை இறுக்கி பிடித்தவன், வாடி என்று அங்கிருந்து அவளை வேகமாக இழுத்து சென்றான். தன்வி சென்ற கொஞ்ச நேரத்தில் ஆதர்ஷுக்கு என்னவோ போல் மனது அடித்துக் கொள்ள
உடனே தன்வியை பார்க்க வேண்டும் போல் தோன்றிய மறுநொடி அவளை தேடி வந்தவன் கண்ணில் தெரிந்தது. அருண் விரட்டி வர தன்வி வேகமாக ஓடி வந்த காட்சிதான். அதை பார்த்தவனுக்கு எங்கிருந்துதான் அவ்வளவு கோபம் வந்ததோ? அருணை கொல்லும் அளவுக்கு சென்று விட்டான். தன்வி மட்டும் தடுக்காமல் இருந்திருந்தால் அன்று அருணுக்கு கடைசி நாளாகத்தான் இருந்திருக்கும். தன் முகத்தை தொங்க போட்டபடி வீரராகவன் அருகில் தன்வி அமர்ந்திருக்க ஆதர்ஷ் அந்த ஹாலில் குறுக்கும் நெடுக்குமாக கோபமாக நடந்து கொண்டிருந்தான். அந்த நாய்க்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இவன் மேல கைய வைப்பான்? அவனை எல்லாம் அங்கேயே 2 வெட்டி போட்டிருக்கணும். இவ வந்து என்ன புடிச்சு ஸ்டாப் பண்ணிட்டா. இல்ல அவனுக்கு இன்னைக்கு சங்குதான் என்று இன்னும் கோபம் அடங்காமல் ஆதர்ஷ் புகைந்து கொண்டிருக்க தன்வி அவனை நிமிர்ந்து பார்த்தவள், அந்த பொறுக்கியை கொண்டுட்டு நீங்க ஜெயிலுக்கு போயிடுவீங்க. நானும் தாத்தாவும் அதை பார்த்துட்டு வேதனையில சாகணும். அதான உங்களுக்கு வேணும் என்று அவளும் கோபத்தில் கத்த. வாயை மூடுடி. ஒரு வார்த்தை பேசின மண்டையை உடைச்சிருவேன் பாத்துக்கு. அன்னைக்கு அவன் ஏதாவது பண்ணி இருந்தா இப்படி இன்னைக்கு நடந்திருக்காதுல்ல. பெரிய இவளாட்ட நீதான் என்ன தடுத்த என்று கொதிக்க தன்வி எதுவும் சொல்ல முடியாது அமைதியாகி விட்டான். போதுண்டா, சும்மா அவளை திட்டிட்டு. ஏற்கனவே அவளே பயந்து போயிருக்கா. இன்னும் பேசி அவளை டென்ஷன் பண்ணாத என்று தாத்தா தன்வியின் தலையை கோதியபடி, நீ போய் தூங்குடா, எல்லாத்தையும் காலையில பேசிக்கலாம். நீ ரெஸ்ட் எடுக்கிறதா இப்ப முக்கியம், போடா என்று தாத்தாவுக்கு சரி என்று தலையாட்டிய தன்வி அவுட் ஹவுஸ்க்கு செல்ல போக, இன்னைக்கு நீ இங்கேயே தூங்கு. இன்ஃபேக்ட் இனிமே நீ இந்த வீட்டுல தான் இருக்கணும். காலையில உன் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்க வந்து வச்சிரு என்று அழுத்தமாக சொல்ல தன்வி ஏதோ பேச வாய் திறக்க, ஏதாவது பேசினா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஒழுங்கா நான் சொல்றதை கேட்கிற வழியை பாரு. இப்ப போய் தூங்கு என்று கட்டளையாக சொல்ல அவனை முறைத்தபடியே கெஸ்ட் ரூமுக்கு சென்றாள் தன்வி. சீக்கிரம் ஒரு நல்ல பையனா பார்த்து இவ கல்யாணத்தை முடிக்கணும் தாத்தா என்ற பேரனை ஏறிட்டு பார்த்த வீரராகவன், அவளுக்கு சொன்னதுதான் உனக்கும். நாளைக்கு காலையில இதை பத்தி பேசலாம். அப்ப என் முடிவை நான் சொல்றேன். அதுவரை நீ எதையும் யோசிக்க வேண்டாம். இப்ப போய் தூங்கு என்ற வீரராகவன் அவர் அறையை நோக்கி செல்ல ஆதர்ஷ் அவரை புரியாமல் பார்த்து கொண்டிருந்தான். ஏனோ அவரின் பேச்சு இன்று வினோதமாக இருப்பது போல் அவனுக்கு தோன்றியது. ஆனால் என்ன என்று அவனுக்கு புரியவில்லை. இதை யோசித்தபடியே தன் அறைக்கு சென்றவனுக்கு நாளை தாத்தா சொல்ல போகும் அவர் முடிவு தெரிந்தால் அவன் நிலைமை என்ன ஆகுமோ? இரவு முழுவதும் நடந்ததை நினைத்து உச்சகட்ட கோபத்தில் இருந்தவனின் அலைபேசி அடித்து அடங்கியிருக்க அதை எடுத்து பார்த்தவன் இதழ்கள் தன்னால் மலர்ந்தது. மெல்ல அறையை விட்டு வெளியே வந்தவன் தாத்தா இருந்த அறையை எட்டி பார்க்க அவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். அப்படியே தன்வி அறையையும் பார்க்க அவளும் தூங்கி இருக்க மெல்ல படியேறி மாடிக்கு சென்ற ஆதர்ஷ் அந்த எண்ணிற்கு வீடியோ கால் செய்தான். நேரம் போவது தெரியாமல் பேசிக் கொண்டிருந்தவன் இன்று ஹோட்டலில் நடந்ததையும் அதற்கு பின் தன்வி திருமணத்தை பத்தி அவன் பேசியதையும் அதற்கு தாத்தா சொன்னதையும் ஒன்று விடாமல் சொன்னவன். நாளைக்கு தாத்தா என்ன சொல்ல போறான்னு தெரியல, பட் எனக்கு என்னவோ ஒரு மாதிரி இருக்கு என்றவன் திரையில் தெரிந்த உருவத்திடம், எது நடத்தாலும் நீ என் கூட இருக்கேன்னு நம்பிக்கையில தான் நான் இருக்கேன். நீ மட்டும் இல்லாட்டி நான் என்றவனின் குரல் தழுதழுக்க எதிர்முனையில் கேட்ட அதட்டல் குரலில் தன்னை அடக்கிக் கொண்டவன், நான் நாளைக்கு கால் பண்றேன் என்று விட்டு இணைப்பை துண்டித்தான். அவன் உள்ளுணர்வு சொன்னது போல் அவனை மொத்தமாக அதிர்ச்சியில் ஆழ்த்த உள்ள முடிவை எடுத்திருந்தார் வீரராகவன். நாளைய பொழுது தனக்குள் வைத்திருக்கும் மாற்றத்தை உணராமல் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்த தன்வியின் வாழ்க்கை நாளையிலிருந்து அடியோடு மாறப்போகிறது. சிறு வயதிலிருந்து ஆதர்ஷின் அன்பை மட்டுமே பார்த்து வளர்ந்தவள் இனிமேல் அவனின் கோபத்தையும் வெறுப்பையும் பார்க்க போகிறாள். அந்த பேதை உள்ளம் அதை தாங்கிக் கொள்ளுமா? ஆதர்ஷ் பத்திய முழு உண்மையும் தெரிய வரும்போது தன்வியின் நிலை என்னவாகும்? அந்த வீட்டு பெண் போல் வளர்ந்த தன்வியிடம் வீரராகவனும் ஆதர்ஷும் சொல்லாமல் விட்ட விஷயங்கள் அவள் வாழ்க்கையின் பாதையை மாற்றுமா? மறுநாள் காலை கண் விழித்த தன்விக்கு நேற்றைய தினம் நடந்ததையெல்லாம் ஞாபகம் வர அவள் முகம் சட்டென வாடிவிட்டது. நல்ல வேலை கடவுளே, நேத்து அந்த அருணுக்கு ஒன்னும் ஆகல. பாஸ் இருந்த கோபத்துக்கு எங்க அவனை அடிச்சு கொன்றுவாரோன்னு பயந்தே போயிட்டேன். நல்ல வேலை ஒன்னும் தப்பா நடக்கல. ஆனாலும் பாஸ்க்கு இவ்வளவு கோபம் வருது. இனிமே சோத்துல உப்பு காரம் குறைச்சு போடணும் என்று மனதில் புலம்பியபடியே எழுந்து குளியலறைக்கு சென்றவள் தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு சமையல் அறைக்கு சென்று காஃபியை கலந்து கொண்டு வரவும் ஆதர்ஷ் மற்றும் வீரராகவன் வெளியே வரவும் சரியாக இருந்தது. மூவரும் ஒன்றாக அமர்ந்தபடி காஃபி குடிக்க ஆதர்ஷின் பார்வை முழுவதும் தாத்தாவின் மேலேயே இருந்தது. இன்று அவரின் முடிவை சொல்லுவதாக அவர் சொல்லி இருக்க அவர் முடிவு என்னவாக இருக்கும் என்று இரவு முழுவதும் யோசித்துக் கொண்டே இருந்தவன் விழிகள் இப்போது தாத்தாவை ஆர்வமாக பார்த்தது. தன்வி
காலி டம்ளர்களை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்று விட, தாத்தா நேத்து நம்ம தம்பி கல்யாணத்தை பத்தி சொன்ன, நீங்களும் காலையில அத பத்தி பேசலான்னு சொன்னீங்க என்று சொல்ல, தாத்தா தலையை மட்டும் மாட்டி என்க ஆதர்ஷின் பொறுமை பறந்தது. என்ன தாத்தா நான் கதையா சொல்லிட்டு இருக்கேன் சொல்றீங்க? நம்ம தம்பி கல்யாணம் பத்தி பேசிட்டு இருக்கேன் தாத்தா. நீங்க என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க? அவளுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ள யாரும் உங்க மனசுல இருக்கானா என்று கேட்கும் போதே வாசலில் கார் ஒன்று வரும் சத்தம் கேட்டு ஆதர்ஷ் யார் என்று பார்க்க, அங்க வீட்டுக்குள் வந்து கொண்டிருந்த அருணை பார்த்தவன் ரத்தம் கொதிக்க சட்டனை எழுந்து சென்றவன், பொறுக்கி ராஸ்கல், எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வீட்டுக்கு வருவ என்று அவன் சட்டையை பிடித்து உழுக்க, அருணுக்கு பின்னால் வந்த அவனின் தாய் ஆதர்ஷின் முன் வந்து நின்று அவனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டவர், பிளீஸ் ஆதர்ஷ், அவனை ஒண்ணும் பண்ணிடாத. அவன் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கதான் நாங்க வந்திருக்கோம். குடி போதல தப்பு பண்ணிட்டான், தயவு செய்து அவனை மன்னிச்சிருப்பா என்று அவன் முன் கண் கலங்க நின்ற அந்த தாயின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அருணின் சட்டையிலிருந்து கையை எடுத்த ஆதர்ஷ், இந்த ஒரு தடவை உங்களுக்காக இவனை சும்மா விடுறேன். இனிமே இப்படி ஏதாச்சும் செஞ்சான்னு வைங்க, அப்புறம் இவன் போனதை தான் பாப்பீங்க என்றான் அருணை முறைத்தபடியே. ஆதர்ஷ், என்ன பழகுது வீட்டுக்கு வந்தவங்கள வாசல நிக்க வச்சு பேசுறது என்று பேரனை கழிந்தவர், நீங்க உள்ள வாங்கம்மா, நீயும் வாப்பா என்று அருணையும் அழைத்து அமர வைத்தவர். தன்வி 2 காஃபி கொண்டு வாமா என்று குரல் கொடுக்க, இப்பதான தாத்தா கொடுத்த, இனிமே 11 மணிக்கு தான் உங்களுக்கு அடுத்த காஃபி, நடுவுல நோ நோ என்று அவள் சமையல் அறையிலிருந்து கத்த வீரராகவன் சிரித்தபடி, காஃபி எனக்கு இல்லடா, 2 கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்களுக்கு தான் எடுத்துட்டு வாமா என்றதும், இது வரை தாத்தா என்றவள் காஃபி ட்ரேயுடன் வந்தவள் அங்கிருந்த அருணை பார்த்துவிட்டு அப்படியே நின்று திரும்பி ஆதர்ஷை பார்க்க, அவன் கண்களை மூடி திறந்து, நான் இருக்கிறேன், நீ தைரியமா போ என்று உணர்த்த தன்பி அவர்கள் இருவருக்கும் காஃபியை கொடுத்துவிட்டு நகர போக, ஒரு நிமிஷமா என்ற அருணின் அம்மாவின் வார்த்தையில் நின்று திரும்பி அவரை பார்த்தாள் தன்வி. நேத்து என் பையன் செஞ்சது பெரிய தப்பு தான். ஒரு பொண்ணு அந்த நேரம் உன்னோட மனசு எப்படி வலிச்சிருக்கோன்னு என்னால உணர முடியுது என்றவர் எழுந்து நின்று அவளை கையெடுத்து கும்பிட்டு, இவனை பெத்த பாவத்துக்கு என்ன மன்னிச்சிடுமா என்று உடைந்த குரலில் கேட்க தன்விக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. அச்சோ பிளீஸ்மா, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, நான் உங்களை விட வயசுல சின்னவ, என்கிட்ட போய் பிளீஸ் கையை கீழே போடுங்கம்மா, நான் அவரை மன்னிச்சிட்டேன், நீங்க இப்படியெல்லாம் பண்ணாதீங்க என்றவளை வாஞ்சையாக பார்த்தவர் திரும்பி வீரராகவனை பார்த்து, நான் மன்னிப்பு கேட்கதான் இங்க வந்தேன், ஆனா தன்வியை பார்த்த பிறகு என் மனசுல ஒரு ஆசை என்றவரை அனைவரும் புரியாமல் பார்க்க, அடுத்து அவர் கேட்டதில் அனைவருக்கும் அதிர்ச்சி என்றான். ஆதர்ஷ் கோபத்தின் உச்சி நிலைக்கு சென்று விட்டான். தன்விய அருணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா என்று அவர் சட்டென கேட்டுவிட, அதற்கு ஆதர்ஷ், வாட் நான்சென்ஸ், என்ன கேக்குறீங்கன்னு புரிஞ்சுதான் கேட்டீங்களா? நீங்க யாருக்கு யார பொண்ணு கேக்குறீங்க? அவ எங்க வீட்டோட கௌரவம், அவளை போய் உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்போன்னு எப்படி நினைச்சீங்க நீங்க? பிளீஸ், நான் எதுவும் தப்பா பேசுமோன், தயவு செய்து இங்கிருந்து போயிடுங்க என்று சொல்ல, ஆதர்ஷ் என்ற தாத்தாவின் கண்டன குரலில் அமைதியானான் ஆதர்ஷ். வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படிதான் மரியாதை இல்லாம பேசுவியா? என்ன பழக்கம் இது? அவங்க மனசுல நினைச்சதை கேட்டாங்க, அதுல என்ன தப்பு இருக்கு? இதுல முடிவு பண்ண வேண்டியது நீயோ நானோ இல்ல, அவதான் என்றவர் தன்வியை பார்க்க, அவளோ என்னோட முடிவுன்னு தனியா இதுவும் இல்ல தாத்தா, உங்க இஷ்டம் என்றவள் உள்ளே சென்று விட, அருணும் அவன் தாயும் ஒரு எதிர்பார்ப்போடு வீரராகவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தனர். தன்வியின் வார்த்தையில் மனம் மகிழ்ந்த வீரராகவன், மன்னிச்சிடுங்கம்மா, நீங்களே பாத்தீங்கல்ல அவங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய, அந்த அளவுக்கு என்ன நம்பும் பொண்ணுக்கு நான் எப்படிப்பட்ட பையனை பார்க்கணும்னு நீங்களே சொல்லுங்க என்றார் நிதானமாக. அவர் வார்த்தையில் தலை குனிந்த அருணின் தாய், அந்த பொண்ணு மருமகளை அடையிற அதிர்ஷ்டம் எங்களுக்கு இல்ல என்று பெருமூச்சு விட்டபடி எழுந்து கொண்டவர், நாங்க கிளம்புறோம் என்று புறப்பட்டனர். விழி 5. அருணும் அவன் அன்னையும் சென்ற அடுத்த நொடி தன்வியை தேடி சமையலறைக்குள் வேகமாக நுழைந்த ஆதர்ஷ். அவள் காதை பிடித்து திருகியபடி அவள் தலையில் நங்கென்று கொட்டி, ஏண்டி லூசு, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? தாத்தா கேட்டா அந்த பொறுக்கியெல்லாம் கட்டிக்க முடியாதுன்னு நேரா சொல்லுவியா? அதை விட்டுட்டு பைத்திய மாதிரி உங்க இஷ்டம்னு சொல்லிட்டு வர கிறுக்கு. அப்ப அவர் சரின்னு சொல்லியிருந்தா அந்த அருணை கல்யாணம் பண்ணிக்குவியா நீ என்று திட்டியவனை பார்த்து சிரித்தாள் தன்வி. ஏ லூசு, நான் இங்க உன்னை திட்டிட்டு இருக்கேன், நீ சிரிக்கிற என்று எரிச்சலாக கேட்க, ஏ பாஸ், உங்களுக்கு எங்க அப்பா அம்மா முகம் ஞாபகம் இருக்கா என்று சம்பந்தமே இல்லாமல் கேட்டாள் அவள். ஏய், நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன கேட்டுட்டு இருக்க? கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்க பாஸ்,
ஞாபகம் இருக்கா இல்லையா? அவங்கள எப்படி தன்வி மறக்க முடியும்? சின்ன புள்ளையில இருந்து என்னை தூக்கி வளர்த்தது உன் அப்பா, சோறு முட்டி வளர்த்தது உன் அம்மா. அவங்க முகம் எனக்கு எப்படி மறக்கும் என்றவனை முகத்தை நிமிர்த்தி பார்த்தவள், எனக்கு ஞாபகம் இல்ல பாஸ் என்றாள் குரல் அடைக்க. தன்வி என்றபடி அவள் கன்னத்தை பிடித்து தன் புறம் திருப்பி அவள் முகம் பார்த்தான். அவள் கண்கள் கலங்கி இருந்தது. ஏய் தன்வி குட்டி, எதுக்கு இப்போ உன் கண்ணு கலங்குது என்று அவள் கண்களை துடைத்து விட்டவன் கையை இறுக்கி பிடித்துக் கொண்ட தன்வி, என்ன பெத்தவங்க முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்லாதோ? எனக்கு எல்லாமே நீங்களும் தாத்தாவும் தான். சின்ன வயசுல இருந்து என்ன பார்த்து பார்த்து வளர்த்த உங்களுக்கு எனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை பார்க்கணும்னு தெரியாதா? அதோட நீங்க சொன்னா நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். ஆஃப்டர் ஆல் கல்யாணம் அதை பண்ணிக்க மாட்டேனா என்ன என்றவளை வாஞ்சையாக பார்த்தான் ஆதர்ஷ். நீ இந்த வீட்டோட செல்ல பொண்ணுடி. உனக்கு பிடிச்ச மாதிரி தான் உன் கல்யாணம் நடக்கும். உனக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா எனக்கு இவனை பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவன் யாரா இருந்தாலும் அவனை தூக்கிட்டு வந்து உனக்கு கட்டி வைப்பேன் என்றான். அவள் யாரை கல்யாணம் செய்துவை என்று கேட்பாள் என்று அறியாமல். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல பாஸ், தாத்தா சொல்ற பையனைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் என்றாள் உறுதியாக. அவரு அந்த பொறுப்பை என்கிட்டதான் கொடுக்க போறாரு. நீ வேணும்னா பாரு, இந்த ஊரே பார்த்து ஆச்சரியப்படும்படி ஒரு பையனை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் என்றவன் வார்த்தையை அவன் காப்பாற்றுவானா இல்லையா என்பது அந்த விதியின் கையில்தான் இருக்கிறது என்று தெரியாமல் அவளுக்கு வாக்கு கொடுத்து விட்டான். இங்கு வெகு நேரமாக தன் முடிவை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த வீரராகவன் தன்வி மற்றும் ஆதர்ஷை தன் அறைக்கு அழைத்திருந்தார். இருவரும் தாத்தா முகத்தை பார்த்தபடி அமர்ந்திருக்க வீரராகவனும் அமைதியாக இருவர் முகத்தையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார். என்ன தாத்தா, எங்களை வர சொல்லிட்டு நீங்க அமைதியா எங்க முகத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன விஷயம் தாத்தா என்று தன்வியை அன்பாக பார்த்தவர், நான் எது செஞ்சாலும் அது உன் நல்லதுக்கு தானே நீ நம்புறிய தன்வி என்று கேட்க தன்வி அவரை புருவம் சுருக்கி பார்த்தவள், என்ன கேள்வி தாத்தா இது? நான் அந்த கடவுளை விட என்னோட தாத்தாவை தான் நம்புறேன். நீங்க எது செஞ்சாலும் அது என் நன்மைக்காக மட்டும்தான் இருக்கும்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு என்று அழுத்தமாக சொன்னவளை தன் அருகில் அழைத்தார். தாத்தாவின் அருகில் வந்து அமர்ந்த தன்வியின் தலையை மெதுவாக வருடியபடி, அப்ப நான் சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்குவியா தன்வி என்று கேட்டவருக்கு, கண்ணை மூடிக்கிட்டு கழுத்து நீட்டுவேன் தாத்தா என்று பதில் சொன்னால் உறுதியாக. வீரராகவனுக்கு கண்கள் கலங்கிவிட்டது. இதைவிட என்ன சொல்லி அவரை அவள் பெருமைப்படுத்திவிட முடியும்? தன்வி சொன்னதை கேட்டு கர்வமாக நிமிர்ந்தவர் ஆதர்ஷனை பார்க்க, தாத்தா அதான் உங்க அருமை பேத்தி கிரீன் சிக்னல் கொடுத்துட்டால, சீக்கிரம் மாப்பிள்ளை யாருன்னு சொல்லுங்க. அவனை பத்தி விசாரிச்சு என் தன்விக்கு அவன் பர்ஃபெக்ட் மேட்சா இல்லையான்னு பாக்குறேன். அப்புறம் தாத்தா இப்பவே சொல்லிட்டேன், எனக்கு பையனை பிடிச்சாதான் மேரேஜ். என் குட்டி பாப்பா ஓகே தானே என்று சிரிக்க, ஓகே தான், பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என்னோட கல்யாணம் என்றவளை இப்போது நிஜமாகவே முறைத்தான் ஆதர்ஷ். தாத்தா மறந்தாலும் இவ சும்மா இருக்க மாட்டேங்கிறாளே, பிசாசு பிசாசு என்று வாய்க்குள் அவளை திட்டியவன், அதெல்லாம் முடியாது, முதல்ல உன் கல்யாணம் தான் நடக்கணும், மத்ததெல்லாம் அப்புறம்தான் என்று சொல்ல தன்வியும் ஆதர்ஷிடம் முடியாது என்று சொல்ல இருவரும் சண்டையிட தொடங்கிவிட்டனர். வீரராகவன் அவர்கள் இருவரின் சண்டையையும் சில வினாடிகள் வேடிக்கை பார்த்தவர், உங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம் என்றார் அழுத்தமான குரலில். அவர் சொன்னதை கேட்டு தங்கள் சண்டையை நிறுத்திய இருவரும் இமைகள் சிமிட்டி புரியாமல் அவரை பார்த்தவர்கள், இப்ப என்ன சொன்னீங்க என்று இருவரும் ஒன்றாக கேட்க அவர் ஆழ்ந்த மூச்செடுத்து, உங்க 2 பேருக்கும் கல்யாணம்னு சொன்ன என்றார் அழுத்தமாக. அதை கேட்டு ஆதர்ஷ் முகம் அதிர்ச்சியில் உறைந்துவிட தன்வியோ ஐயா என்று துள்ளி குதித்தவள், சூப்பர் தாத்தா, அப்ப பாஸுக்கும் எனக்கும் ஒரே நல்ல கல்யாணமா? அப்ப நீங்க ஏற்கனவே பாஸுக்கு பொண்ணு பார்த்து வச்சிட்டீங்க அப்படித்தானே? என்கிட்ட சொல்லவே இல்லைல என்று உதட்டை பிதுக்கியவள், இட்ஸ் ஓகே, பொண்ணு யார் தாத்தா? அவங்க பேர் என்ன? அழகா இருப்பாங்களா? அதுக்கு பொருத்தமா இருப்பாங்களா என்று குழந்தை போல் ஆர்வமாக கேட்க ஆதர்ஷனுக்கு தான் தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. இப்ப கூட அவளுக்கு பார்த்திருக்கிற பையனை பத்தி கேட்காம ஆதர்ஷ் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை பத்தி கேட்கிறாளே என்று நெகிழ்ந்த தாத்தா, நான் சொன்னது உனக்கு புரியலையா தன்வி என்று கேட்க, ஏன் புரியாம? அதெல்லாம் நல்லா புரியுது, அதான் கேக்குறேன், பொண்ணு எப்படி இருப்பாங்கன்னு என்று ஆர்வமாக கேட்டவளை நிமிர்ந்து பார்த்த தாத்தா,
உன்னை விட இந்த உலகத்துல அவனுக்கு பொருத்தமான பொண்ணு வேற யாருமே இல்ல தன்வி என்றவர் ஒரு நிமிடம் நிறுத்தி, நீதான் தன்வி அந்த பொண்ணு. உனக்கும் ஆதர்ஷுக்கும் தான் கல்யாணம். இந்த வீட்டுக்கு நீதான் மருமகளா வரணும் என்று சொன்னவரை விழிகள் விரிந்து வாய்ப்பிழக்க அதிர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள் தன்வி. தாத்தா, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கும் அதுக்கும் கல்யாணமா என்று கேட்டவள் குரலில் அத்தனை நடுக்கம். ஆமா தன்வி, உங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம். இது இன்னைக்கு நேத்து இல்ல, 3 வருஷத்துக்கு முன்னமே. எப்ப ஆதர்ஷோட கல்யாண பேச்சு தொடங்குச்சோ அப்பவே நான் எடுத்த முடிவுதான் இது. ஆனா உங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம நானா எதுவும் சொல்ல வேண்டான்னு தான் அமைதியா இருந்தேன். நீங்களாம் ஒருத்தர் விரும்பி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு வந்து சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அது நடக்கவே இல்லை. அதான் நானே என் ஆசைய முடிவை சொல்லிட்டேன் என்றவர் முன்னில் வந்து நின்ற ஆதர்ஷ், தாத்தா என்ன பேசுறீங்க? புரிஞ்சுதான் பேசுறீங்களா? நீங்க நான் போய் எப்படி தன்விய கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அவ குழந்தை தாத்தா, சின்ன பொண்ணு. நான் தூக்கி வளர்த்த குழந்தை. அவளை போய் நான் என்றவனுக்கு ஆதங்கத்தில் வார்த்தைகள் கூட வராமல் போனது. ஏன் நீ தூக்கி வளர்த்த பொண்ணா இருந்தா கல்யாணம் பண்ணிக்க கூடாதா என்ன? எத்தனையோ பேரு சொந்த அக்கா பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? அதோட உங்க 2 பேருக்கும் வயசு வித்தியாசம் கூட அதிகம் இல்லையே, அப்புறம் என்ன என்று பேசுபவருக்கு என்ன சொல்லி தன் நிலையை புரிய வைப்பது என்று தெரியாமல் ஆதர்ஷ் உள்ளுக்குள் தவித்துக் கொண்டிருக்க, தன்வியோ இன்னும் தாத்தா சொன்ன செய்தியின் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து நின்றிருந்தாள். லிசன், இதுதான் என்னோட விருப்பம். இனிமே எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. உங்க 2 பேருக்கும் இன்னும் 2 மாசம் டைம் தரேன். அதுக்குள்ள உங்க முடிவை சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு வேற யார் மேலேயாவது விருப்பம் இருந்தா அதையும் சொல்லுங்க. உங்க விருப்பத்துக்கு நான் தடையா இருக்க மாட்டேன். ஆனா இன்னும் 2 மாசத்துல உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். அப்படி நடக்காம போனா அதுக்கு பிறகு நீங்க என்ன உயிரோட பார்க்கவே முடியாது என்று அழுங்காமல் ஒரு குண்டை தூக்கி போட்டுவிட்டு தாத்தா சென்று விட ஆதர்ஷனும் தன்வியும் தான் கதி கலங்கி நின்றனர். ஆதர்ஷ் தனக்கு திருமணம் என்று தாத்தா சொன்னபோது பயந்தான் என்றால் அந்த திருமணம் தன்வியோடு என்று அவர் சொன்ன நிமிடம் மொத்தமாக உடைந்து நொறுங்கிவிட்டான். எப்படி என்னால தன்விய திருமணம் செய்ய முடியும்? அவன் பார்த்து வளர்த்த அழகிய ரோஜா செடியவள். அதை வேரோடு பிடுங்கி எறிய அவனால் எப்படி முடியும்? அவன் வளர்த்த பெண்ணின் வாழ்க்கையை தெரிந்தே அவனால் எப்படி அழிக்க முடியும்? அவனை நிலையை சொல்லவும் முடியாமல் அந்த திருமணத்தை தடுக்க வழியும் தெரியாமல் தன் கையேறு நிலையை எண்ணி கலங்கி நின்றான் ஆதர்ஷ். ஆதர்ஷன் அருகில் வந்த தன்வி மெல்ல அவன் தோள்பட்டையில் சுரிந்தவள். பாஸ், தாத்தா இப்ப என்ன சொல்லிட்டு போறாரு? எனக்கு அவர் சொன்னது புரியல என்று தெளிவில்லாத மனநிலையில் கேட்க அவளை திரும்பி பார்த்த ஆதர்ஷ் கண்களில் அப்படி ஒரு வழி. அவள் கன்னத்தில் தன் கரம் பதித்தவன், நீ ஒண்ணு கவலைப்படாது. நீ செல்லுண்டா. நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன் என்றவன் அங்கிருந்து செல்ல தன்வி நடந்தது எதையும் நம்ப முடியாமல் அப்படியே மண்டியிட்டு அமர்ந்து விட்டாள். அடுத்த 2 நாட்கள் அமைதியாக சென்றது என்று சொன்னால் அது உண்மையில்லை. தாத்தாவும் தன்வியும் ஒரு மனநிலையில் இருக்க ஆதர்ஷின் மனமோ புயலில் சிக்கிய வனம் போல் சிதறி போயிருந்தது. இப்படியே 1 வாரம் செல்ல பொறுத்து பார்த்த தன்வி ஆதர்ஷனை தேடி வந்தாள். அவள் முகம் கோபத்தில் சிவந்திருக்க அதற்கு மாறாக அவள் கண்களோ கலங்கி இருந்தது. நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்ன அவாய்ட் பண்றீங்க? தாத்தா ஏதோ அவர் ஆசையை சொன்னாரு. ஒரு வார்த்தை எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னா விட்டுற போறாரு. அதை விட்டுட்டு ஏன் இப்படி பண்றீங்க? நான் என்ன செஞ்சேன்னு என்கிட்ட பேசாம இருக்கீங்க என்றவள் தேம்பி தேம்பி அழ தொடங்கிவிட ஆதர்ஷ் வேகமாக அவள் அருகில் வந்தவன் அவளை இழுத்து அணைத்து கொண்டான். ஏய் குட்டி பாப்பா, பிளீஸ் அழாதடா. எனக்கு உன் மேல ஒரு கோபமும் இல்ல. நான் கொஞ்சம் அப்செட்டா இருக்கேன், அதான் உன்கிட்ட சரியா பேசல என்றவன் மார்பில் சாய்ந்திருந்தவள் சட்டென அவனை நிமிர்ந்து பார்த்து, சரியா பேசல, இல்ல சுத்தமாவே பேசல என்று சொல்ல அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. சாரிடா, ரொம்ப சாரி என்றவனை விட்டு விலகி வந்த தன்வி, தாத்தா ஒன்னும் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லலையே. அவருக்கு நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகணும், அதுதான் வேணும். அதுக்காக தான் இப்படி சொல்லியிருக்காரு. அவர் தான் சொன்னாரே, வேற யாரையும் விரும்பினா கூட எனக்கு ஓகே தானே என்றவளை ஒரு வெற்று பார்வை பார்த்தான் ஆதர்ஷ். பாஸ், நான் உன்னை கேட்பேன், உண்மையை சொல்லணும் என்றவள், நீங்க யாரையும் லவ் பண்றீங்க தானே? அத தாத்தா கிட்ட சொல்ல பயந்துகிட்டு தானே கல்யாணம் வேணான்னு இவ்வளோ நானும் சொல்லிட்டு இருக்கீங்க என்றவளை பார்த்து இழுத்து மூச்சு விட்ட ஆதர்ஷ் எதுவும் பேசவில்லை.
எனக்கு தெரியும், யாரும் இருக்காங்க. இப்பதான் தாத்தா ஓகே சொல்லிட்டாரே. உடனே அந்த பொண்ண தாத்தா கிட்ட கூட்டி வந்து காட்டி, இந்த பொண்ணுதான் வருங்கால பொண்டாட்டின்னு சொல்லுங்க, அடுத்து உடனே உங்க கல்யாணம் தான் என்று ஆசையாக கேட்டவள் முகத்தை ஒரு நிமிடம் உற்று பார்த்த ஆதர்ஷ், நான் ஒன்னு கேட்பேன், அதுக்கு மறைக்காம உண்மைய சொல்லுவியா என்று கேட்டான். என்ன கேள்வி இது? நான் எப்போ உன்கிட்ட போய் சொல்லிருக்கேன்? இல்ல எதையும் மறைச்சு வச்சிருக்கேன்? என்னை பத்தி என்னை விட உங்களுக்கு தானே தெரியும். அதெல்லாம் எனக்கு தெரியும் தன்வி, ஆனா இப்ப நான் கேட்க போறது முக்கியமான கேள்வி என்று ஒருவித தவிப்போடு கேட்டவனை புரியாமல் பார்த்த தன்வி, கேளுங்க பாஸ் என்றாள். நீ என்ன நீ நீ என்ன என்று இழுத்தவன், இத்தனை வருஷ பழக்கத்துல நீ என்ன எப்பயாவது காதலிச்சிருக்கியா என்று கேட்டவன் குரலில் அவள் சொல்ல போகும் பதிலை நினைத்து அப்படி ஒரு பயம் அது அவன் கண்களிலேயே தெரிய தன்வி அவனை புருவம் சுருக்கி புரியாமல் பார்த்தாள். விழி 6. ஆதர்ஷ் கேட்ட கேள்வியின் அர்த்தம் என்ன என்று புரியாமல் அவனை குழப்பமாக பார்த்த தன்வி, நீங்க கேக்குறது எனக்கு புரியல பாஸ் என்றால் அப்பாவியாக. இத்தனை வருஷத்துல நீ எப்பயாவது எந்த நொடிலையாவது என்ன நேசிச்சிருக்கியான்னு கேக்குறேன் தன்வி என்றான் தவிப்பாக. நீங்க எந்த அர்த்தத்துல கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் உங்களை நேசிக்கிறேன் தான் என்றவளை அதிர்ந்து பார்த்த ஆதர்ஷ், தன்வி விளையாடாதரி, இது விளையாடும் நேரம் இல்ல என்றவன் உடல் நடுங்க தொடங்கியது. நீ நீ என்ன லவ் பண்றியா என்று இழுத்து பிடித்து கேட்டவன் மனது அவள் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்று கடவுளிடம் கெஞ்சி கொண்டிருந்தது. ஏது லவ்வா? என்ன சொல்றீங்க நீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொன்னேன். ஆனா அதுக்கு அர்த்தம் லவ் ஒன்னும் இல்ல. எனக்கு என் ஆதவ பிடிக்கும், தாத்தாவை நேசிக்கிற மாதிரி நான் என் ஆதவையும் நேசிக்கிறேன், அவ்வளவுதான். இதுல லவ் எங்க இருந்து வந்தது? முதல்ல எனக்கு லவ் எல்லாம் வரவே வராது, அதுவும் உங்க மேல வாய்ப்பே இல்ல. என்ன பேசுறீங்க நீங்க என்றவளை இழுத்து அணைத்து கொண்டவன் அவள் தோள்களில் சாய்ந்து கதறி அழுது விட்டான். அவன் திடீரென்று அழவும் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்ற தன்வி, பாஸ் என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி அழறீங்க? பிளீஸ் அழாதீங்க பாஸ், எனக்கு பயமா இருக்கு என்று தவிக்கும் குரலில் அவள் சொல்ல அவளை விட்டு விலகி வந்த ஆதர்ஷ் தன் கண்களை துடைத்துக் கொண்டவன் மனதிற்கு இப்போதுதான் நிம்மதியாக இருந்தது. தாத்தா சொன்ன மாதிரி எங்க நீ என்ன விரும்பி இருப்பியோன்னு நினைச்சு பயந்தே போயிட்டேண்டி. நல்ல வேலை நீ இல்லைன்னு சொல்லிட்ட என்று நெஞ்சில் கை வைத்து நிம்மதி பெருமூச்சு விட்ட ஆதர்ஷனை பார்த்து கொண்டிருந்த தன்வி, பாஸ் தாத்தா சொன்னதை நினைச்சுதான் இப்ப அழறீங்களா, இல்ல எங்க அவர் சொன்ன மாதிரி என் கூட மேரேஜ் நடந்துருமோன்னு பயந்து அழறீங்களா என்று புரியாமல் கேட்டவள், பயப்படாதீங்க பாஸ், தாத்தா நமக்கு இஷ்டம் இல்லாத ஒன்ன செய்ய மாட்டாரு. அப்படி அவரை ஃபோர்ஸ் பண்ணா நான் வேற யாரையாவது காதலிக்கிறேன்னு அவர்கிட்ட போய் சொல்லிடுறேன். அப்புறம் அவரை என்ன உங்களுக்கு கட்டித்தர மாட்டாரு. அப்படி இல்லாட்டி கொஞ்ச நாள் நான் எங்கேயாவது ஓடி போயிடுறேன், நீங்க உங்க லவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று குழந்தை போல் சொல்பவளை கண்கள் கலங்க பார்த்தான் ஆதர்ஷ். உண்மையிலேயே நீ யாரையாவது லவ் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் தன்வி. அவன் கூட உனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு என் கடமையை முடிச்சிருப்பேன். ஆனா நீ என்னடானா நான் பாக்குற பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நிக்கிற. இதை நினைச்சு உன்னை ஒழுக்கமா வளர்த்திருக்கோன்னு சந்தோஷப்படுறதா இல்ல இப்ப இருக்கிற நிலைமைய நினைச்சு வருத்தப்படுறதான்னு தெரியலடி என்றவன் அப்படியே தோய்ந்து அமர்ந்து விட அவன் அருகில் வந்த தன்வி அவன் தலைமுடியை மெதுவாக வருடிவிட ஆதர்ஷ் மெல்ல கண்களை மூடிக்கொண்டான். சில நிமிடங்கள் இருவரும் அப்படியே இருக்க, போஸ் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? எங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டி வந்துருமோன்னு பயமா இருக்கா உங்களுக்கு என்றவள் உடனே, ஆமா அதுதான் உண்மை. நீங்க யாரு நான் யாரு? தாத்தா இப்படி சொல்லிருக்க கூடாதுதான். என்ன இருந்தாலும் நான் உங்க வீட்டு டிரைவரோட பொண்ணு தானே. என்ன போய் உங்களுக்கு கல்யாணம் செய்ய நினைக்கிறது தப்புதான். எனக்கு அந்த தகுதியும் தராதரமும் இல்லதா என்று ஆரம்பிக்கும் போதே ஏய் என்று கோபமாக வந்தது ஆதர்ஷின் குரல். யாருக்கடி தகுதி இல்ல? நீ என் தேவதடி, உன்னை கட்டிக்க கொடுத்து வச்சிருக்கணும். இன்னொரு தடவை இப்படி பேசின வாயை உடைச்சிடுவேன் என்றவன் கோபத்தில் சில நிமிடங்கள் வாயை மூடிக்கொண்டாள் தன்வி. நான் உங்க ஏஞ்சல் தானே பாஸ், அப்ப உங்க ப்ராப்ளம் என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க பாஸ். என்னால் அதை சரி பண்ண முடியாம போனாலும் ஜஸ்ட் உங்க மனசுக்கு ஆறுதலாவது கிடைக்கும்ல. சொல்லுங்க பாஸ், நீங்க யாரையும் தாத்தாவுக்கு பிடிக்காத வீட்டு பொண்ணை ஏதும் லவ் பண்ணிட்டீங்களா?
அதான் தாத்தா கிட்ட சொல்ல பயந்து கல்யாணம் வேணான்னு சொல்றீங்களா என்று அக்கறையாக கேட்டவளை நிமிர்ந்து பார்த்த ஆதர்ஷ் இல்லை என்று தலையாட்ட, அப்புறம் என்ன பாஸ் பிரச்சனை என்றால் இயலாமையாக. ஆதர்ஷ் ஒரு நிமிடம் எதையோ யோசித்தவன், நான் வேற யாரையும் லவ் பண்றேன்னு சொன்னா நீ என்ன செய்வ தன்வி? இது என்ன கேள்வி பாஸ்? உடனே தாத்தா கிட்ட பேசி உங்க கல்யாணத்தை முடிச்சிட மாட்டேன் என்றால் ஆர்வமாக. தாத்தா என் காதல மறுத்தா நீ என்ன செய்வ? அவர் ஏன் அப்படி சொல்ல போறாரு? அதான் சொன்னாரே உங்க விருப்பம் போல கல்யாணம் செஞ்சுக்கலான்னு என்றால். இல்ல தன்வி, சத்தியமா தாத்தா ஒத்துக்க மாட்டார், எனக்கு தெரியும் என்றவன் முகம் வெகுவாக வாடியிருக்க தன்விக்கு ஏதோ சரியாக படவில்லை. பிரச்சனை அவளால் சமாளிக்க முடியாத அளவு பெரியதாக இருக்குமோ என்று உள்ளுக்குள் பயம் தோன்றினாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல், பாஸ் நீங்க அப்படி யோசிக்காதீங்க, தாத்தா கண்டிப்பா உங்க விருப்பத்துக்கு எதிரா இருக்க மாட்டாரு. ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஒரு டவுட் இருந்தா நீங்க எனக்கு உங்க லவ்வரை காட்டுங்க, நான் அவங்க கிட்ட பேசி பார்த்து அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தாத்தா கிட்ட அவங்கள பத்தி நல்லபடியா சொல்லிடுறேன். நீங்களும் அவங்கள தாத்தா கிட்ட கூட்டி வந்து காட்டுங்க, நம்ம 2 பேரும் சொன்னா தாத்தா கண்டிப்பா கேட்பாரு என்று நம்பிக்கையாக சொல்ல ஆதர்ஷ் கண்களை இறுக மூடித்திருந்தவன், இன்னும் 2 நாள் கழிச்சு பாத்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு செல்ல தன்வி தாத்தாவை எப்படி சம்மதிக்க வைப்பது என்று திட்டம் போட தொடங்கிவிட்டாள். பாவம், அவளிடம் யார் சொல்வது? 2 நாள் கழித்து ஆதர்ஷின் வார்த்தையையும் மீறி தாத்தாவிடம் ஆதர்ஷை திருமணம் செய்ய அவளே சம்மதம் சொல்ல போகிறாள் என்றும் அதனால் ஆதர்ஷின் வெறுப்பை பெற போகிறாள் என்றும். அன்று காலையிலேயே பரபரப்பாக சுற்றி கொண்டிருந்தாள் தன்வி. பின் இருக்காதா என்ன, இன்று ஆதர்ஷின் காதலியை பார்க்க போகிறாளே, அந்த நினைப்பே அவளை பம்பரமாக சுற்றி திரிய வைத்தது. அவளின் ஆர்வத்தை பார்த்த ஆதர்ஷனுக்கோ உள்ளுக்குள் ஏதோ ஒன்று எரிமலையாக குமரி கொண்டிருந்தது. நொடிக்கு ஒரு முறை, என் தன்வி என்ன தப்பா நடிச்சிடக்கூடாது கடவுளே, என்ன அவ வெறுத்திடக்கூடாது, அவ வெறுப்ப தாங்கும் சக்தி எனக்கு இல்ல கடவுளே என்று மனதில் புலம்பியபடியே தன்வியை அழைத்து கொண்டு புறப்பட்டான் ஆதர்ஷ். அந்த 5 நட்சத்திர ஹோட்டல் முன்பு ஆதர்ஷின் கார் நின்றது. காரின் சாவியை அங்கிருந்த ஹோட்டல் வேலையாளிடம் கொடுத்து காரை பார்க் செய்ய சொல்லிவிட்டு அவன் முன்னே செல்ல அவன் பின்னால் வந்த தன்வி, ஏ பாஸ், ஹோட்டல் கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அவங்க வீட்டுக்கு போயிருக்கலாம்ல என்று கேட்டவள். ஓ, அவங்க பேரண்ட்ஸ்க்கு உங்க லவ் மேட்டர் பத்தி தெரியாதா, அதான் இங்க மீட் பண்ண வர சொன்னீங்களா என்று கேள்வியும் அவளை கேட்டுவிட்டு பதிலையும் அவளை சொல்லிக்கொண்டு அவன் பின்னோடு சென்றாள். அவங்க பேர் என்ன பாஸ் என்று கேட்டால் அவனிடம் மௌனம். என்ன படிச்சிருக்காங்க பாஸ், பார்க்க எப்படி இருப்பாங்க என்று கேட்டால் அப்போதும் அவனிடம் மௌனம். பாஸ் என்ன கேட்டாலும் இப்படி அமைதியா வந்தா என்ன அர்த்தம்? அட்லீஸ்ட் அவங்க எந்த ஊரு அதையாவது சொல்லுங்க என்று கேட்க US என்றபடியே மின் தூக்கியில் ஏறிக்கொள்ள தன்வியும் அவன் அருகில் வந்து நின்று கொண்டாள். ஓ, நீங்க யூஎஸ்ல படிக்க போன சமயம் இதெல்லாம் நடந்துச்சா? என்கிட்ட சொல்லவே இல்ல பாத்தீங்களா, வெரி பேட் பாஸ் நீங்க. அவங்க உங்க கிளாஸ்மேட்டா என்று அடுத்த கேள்வி கேட்க, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு வாடி என்று ஆதர்ஷ் அதட்டு கப்பென்று வாயை மூடிக்கொண்டாள் தன்வி. ஒரு அறையின் வாசலில் நின்று அவன் அழைப்பு மணி அடிக்க தன்வி ஆர்வமாக கதவையை பார்த்தபடி நிற்க ஆதர்ஷ் முகத்தில் எந்தவித ஆர்வமும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிர்மலமாக இருந்தது. கதவு திறக்கும் ஓசை கேட்டு தன்வி ஆசையாக நிமிர்ந்து பார்க்க அங்கு வெள்ளி நிறத்தில் தலைமுடியும் சாம்பல் நிற கண்களோடும் வெள்ளை வெள்ளேர் என்று வெள்ளைக்கார பெண்ணொருத்தி நின்றிருந்தாள். அதுவரை ஆர்வமாக இருந்த தன்வியின் பார்வை சட்டென அதிர்ச்சிக்கு தாவிவிட கண்களை விரித்து விரித்து பார்த்தவள் திரும்பி ஆதர்ஷனை பார்க்க அவனோ எதிரில் இருந்த பெண்ணை பார்த்தபடி நின்றான். அடக்கடவுளே, இதுக்காகத்தான் பாஸ் பயந்துட்டு இருந்தாரா? இவரு வெள்ளைக்கார பொண்ண லவ் பண்றாரு, தாத்தாக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு தெரியலையே. அவர் ஏற்கனவே பாஸ் படிக்கிறதுக்கு யூஎஸ் போகும்போதே சொல்லி இருந்தாரு, இந்த மாதிரி ஃபாரின் கேர்ள்ஸ் யாரையும் லவ் பண்றேன் கல்யாணம் பண்றேன்னு வந்து நிக்க கூடாதுன்னு. இந்த பாஸ் என்னடானா இப்படி ஒரு வேலையை செஞ்சு வச்சிருக்காரே, கடவுளே இப்ப என்ன பண்றது என்று மனதிற்குள் புலம்பியபடியே கண்கள் விரிய வாய்ப்பிழந்து நின்றிருந்தாள் தன்வி. கதவை திறந்த அந்த பெண்ணோ ஹாய் ஆஷ் என்றபடியே ஆதர்ஷனை அணைத்துக் கொள்ள அவனும் ஹாய் எமி என்று அவளை அணைத்து விடுவித்தவன் அந்த அறைக்குள் நுழைய தன்வி அப்படியே சிலை போல் வாசலிலேயே நின்றிருந்தாள். ஆதர்ஷ், தன்வி என்று அவள் தோளை பிடித்து உழுக்க, ஹா
என்றபடி இயல்பு நிலைக்கு வந்தவளை வா உள்ள போலாம் என்று அவளை உள்ளே அழைத்து சென்றான். அங்கிருந்த சோஃபாவில் தன்வியை உட்கார வைத்தவன் எமியை பார்த்து வேர் இஸ் ஆலன் என்று கேட்க ஹீ இஸ் இன் த வாஷ்ரூம் என்றாள் அவள். என்று திரும்பி தன்வியை பார்த்தவன் இது எமி என்னோட என்று ஆரம்பிக்கும் போதே புரியுது பாஸ் என்றாள் தன்வி. ஆதர்ஷ் கண்களை மூடித்திருந்தவன் எமி ஷீஸ் தன்வி மை என்று ஆரம்பிக்க ஹியர் பேபி ஏஞ்சல் என்று பின்னால் இருந்து வந்தது ஒரு ஆண் குரல். தன்வி திரும்பி பார்க்க அங்கு எமியை போலவே வெள்ளை வெள்ளேர் என்று நீல நிற கண்களுடன் 6 அடியில் வெள்ளையும் சிவப்பும் கலந்த நேரத்தில் முடி மட்டும் கருகருவென இருக்க சிரித்த முகமாக நின்றிருந்தான் ஆலன். அவனை பார்த்ததும் தன்வி சட்டென எழுந்து நிற்க ஹேய் பேபி ஏஞ்சல் சிட் என்று அவள் அருகில் வந்த ஆலன் அவளை தலை முதல் கால் வரை பார்த்தவன். யூர் ரைட் ஆஷ், ரியர்லி ஷீ இஸ் வெரி கியூட் லைக் எ கிட் என்று சொன்னதுதான் தன்விக்கு மூக்கு சிவந்துவிட எஸ்கியூஸ் மீ ஐ எம் நாட் அ கிட் ஐ எம் அ வுமன் என்று ரோஷமாக ஆங்கிலத்தில் சொன்னவள். வெள்ளக்கடல்ல மலமாடு மாதிரி இவன் இருந்துட்டு என்ன கிட்னு சொல்றான் என்று தமிழில் வாய்க்குள் முணங்க அது ஆதர்ஷ் காதில் விழுந்தது. தன்வி என்ன இது வாய மூடு. அவன் அதட்ட பாஸ் இந்த மலமாடுக்கு தமிழ் தெரியாதுல்ல பாஸ், நான் சொன்னது புரிஞ்சிருக்காது, சும்மா ஃப்ரீயா விடுங்க என்று கண்ணடித்தவளை பார்த்து தலையில் எடுத்துக்கொண்ட ஆதர்ஷ் சாரி ஆனன், இவ எப்பவும் இப்படிதான், நீ கண்டுக்காத என்று தமிழில் சொல்ல ஐயோ பாஸ் என்ன இது நீங்க தமிழ்ல சொல்லிட்டு இருக்கீங்க, அது இந்த வெள்ள மலமாடுக்கு எப்படி புரியும், இங்கிலீஷ்ல சொல்லுங்க பாஸ் என்று சொல்ல ஆஷ் சொன்னது எனக்கு புரிஞ்சது, நீ என்ன வெள்ள மலமாடுன்னு சொன்னது எனக்கு புரிஞ்சது பேபி ஏஞ்சல் என்று ஆலன் அழகிய தமிழில் சொல்ல தன்வி திருட்டு மொழி முழித்தபடி வாய் பிளந்து நின்றவள் முகத்தை திருப்பி ஆதர்ஷனை பார்க்க அவனோ இது உனக்கு தேவையா என்பது போல் பார்த்தான். பாஸ் இவருக்கு தமிழ் தெரியும்னு சொல்லி இருக்கலாம்ல என்று பரிதாபமாக கேட்க அவளை முறைத்த ஆதர்ஷ் என்னை எங்கடி பேசவிட்ட என்றான் முறைப்பாக. இட்ஸ் ஓகே பேபி ஐம் ஆலன் எம்எஸ் பிரதர் என்று அவன் முன் தன் வலது கையை நீட்ட அவள் அசடு வழிந்தபடி அவன் கையை குலுக்கியவள் ஈ என்று இழுத்து வைத்தாள். ஆலன் அப்பா அமெரிக்கன், அம்மா நம்ம தமிழ்நாடு, சோ ஆலனுக்கு தமிழை புரிஞ்சுக்க முடியும், ஓரளவு நல்லா தமிழ் பேசவும் முடியும் என்று ஆதர்ஷனை பாவமாக பார்த்தவள். இந்த டீடைல்ஸ் எல்லாம் நான் பல்பு வாங்கும் முன்னே சொல்லியிருக்கணும் பாஸ், நவ் இட்ஸ் டூ லேட் என்றவளை பார்த்து தன்னை மறந்து சிரித்தான் ஆலன்.